விஜய் காவேரி கூட வாழ்ந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து பயங்கரமாக அப்படியே அழுதுட்ருக்காரு. ஏன் காவேரி நீ வரமாட்டுற? என் மேலே உனக்கு பாசமே இல்லையா? எதுக்காக நீ வரமாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. அங்கேருந்து தாத்தா பக்கத்தில் வந்து உட்காந்து ஆறுதல் சொல்கிறாரு. இங்கே பாரு விஜய், நீ அழாத, புரியுதா? உனக்காக தான் காவேரி பிறந்திருக்கா, உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டா, நீ அழாத அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை தாத்தா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்போ நினச்சா கூட காவேரி என்னை தேடி வர முடியும், ஆனால் அவள் வர மாட்றா தாத்தா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் இல்லாமல் நான் தூங்கவே மாட்டேன்னு கூட அவளுக்கு தெரியும். அப்போ கூட அவள் வரமாட்டா தாத்தா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல தாத்தா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ தாத்தா சொல்கிறாரு, அவங்க வீட்டில் பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க. அதுக்கு காரணமே அந்த அக்ரிமெண்ட் மட்டும்தான். நீ போட்ட அக்ரிமெண்ட்டால் தான் அவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக இரு, எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. காவேரி அப்படியே பயங்கரமாக அழறாங்க. அவங்க அம்மா திட்டுறாங்க. எதுக்காக நீ எல்லாரும் தடுக்கிறோம், அப்போ கூட நீ விஜய் கூட போகணுன்னு அப்படி வெளியே போகிற, அப்போது அவன் கூட போய் வாழணும்னா போயிடு, எங்கள் எல்லாரையும் மறந்துட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே திட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாம் அவன் ஒன்றும் நல்லவன்லாம் கிடையாது, எப்போ வேணால் உன்னை வெளியே பிடிச்சி தள்ளிடுவான், அவன் கூட நீ வாழவே கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ அவரை பற்றி தப்பாலாம் பேசாத அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்னடி தப்பாக பேசாதன்னு சொல்கிற? உனக்கு தாலி கட்டி வச்சிருக்கான், அங்கே வெண்ணிலான்ற பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கான், இவெல்லாம் நல்லவனா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா தயவு செய்து வெண்ணிலாவை அவரு கூட்டிகிட்டு வரலம்மா, நான் தாம்மா கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஓ, நீ இதெல்லாம் வேற பண்ணி வச்சிருக்கியா? இன்னும் என்னென்னடி பண்ணியிருப்ப? ஏன்டி உன் தள்ள நீயே மண்ணள்ளி போட்டிருக்க, அவளை போய் தேடி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க. அப்படி காவேரி அழறாங்க, தேம்பி தேம்பி அழறாங்க. அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு அப்படி படுத்துக்கிட்டு அழறாங்க. விஜயோட வாழ்ந்தது, அவர் கூட பேசுனது, சிரிச்சது எல்லாத்தையுமே நினச்சி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அந்த பக்கம் விஜய் அழுதுட்ருக்காரு, இந்த பக்கம் காவேரி அழுதுட்ருக்காங்க. 2 பேருமே நடந்த எல்லாத்தையுமே யோசித்து அழுதுட்ருக்காங்க. எப்படியாவது காவேரி வரணும்னு விஜய் நினைக்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க.